மாணவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது கற்பித்தல். அப்படி கற்பித்தலில் புதுமையை புகுத்தி திறமையை காட்டும் நல்லாசிரியர்களை புதிய தலைமுறை ஆண்டுதோறும் பாராட்டி சிறப்பித்து வருகிறது. இந்த ஆண்டு பல்வேறு பிரிவுகளில் விருது பெற்ற ஆசிரியர்கள் குறித்து தற்போது பார்ப்போம். அரசு பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு 2015ஆம் ஆண்டு முதல் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது புதிய தலைமுறை. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. புதுமைகள் பிரிவில் திருப்பூர் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் ஜனார்த்தனனுக்கு விருது வழங்கப்பட்டது. நாமக்கல் வளையப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் கிராம சேவை பிரிவில் விருது பெற்றார். பழங்குடி மேம்பாட்டிற்கான புதிய தலைமுறையின் விருதை கோவை அண்ணாநகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் மாசிலாமணி பெற்றார். பெண் கல்விக்கான விருது கும்பகோணம் நாச்சியார் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அல்லிக்கு வழங்கப்பட்டது. செயல் ஊக்கத்திற்கான விருதை விழுப்புரம் மாவட்டம் வட சிறுவலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ராஜேஷ் பெற்றார். மொழி திறன் மேம்பாட்டிற்கான புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதை சேலம் மாதநாயக்கன்பட்டி பெருந்தலைவர் காமராசர் நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அன்பரசி பெற்றுக் கொண்டார். அறிவியல் விழிப்புணர்வு விருது திருச்சி நாச்சம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் காளிதாசுக்கும், படைப்பாக்கத்திற்கான விருது புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி கலை ஆசிரியர் கிருஷ்ணனுக்கும் வழங்கப்பட்டது. சிறப்பு குழந்தைகளுக்கான புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதை கடலூர் மாவட்டம் வடலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான ஆசிரியர் நந்தகுமார் பெற்றார். புதிய தலைமுறையின் தனியார் பள்ளிக்கான விருதை மயிலாடுதுறை தென்பாதி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் ராம்குமார் பெற்றுக்கொண்டார்.